அரசியல் ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கப்படாத முரட்டு காளை ஜெயலலிதாவை டெபாசிட் இழக்க வைத்த வரலாறு. வீரப்பனை வசைப்பாடி வம்புகளில் மாட்டியது எப்படி? ஆலமரமாய் வளர்ந்து அருகம்புல்லாய் காய்ந்த ரஜினிகாந்த் ஆதரவை கேட்டு தொந்தரவு செய்யும் தேசிய கட்சி. திரைத்துறையில் படிப்படியாக வளர்ந்து யாராலும் அசைக்க முடியாத உச்சத்தில் இன்று வரை அமர்ந்திருப்பவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருடைய படங்கள் ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமின்றி உலக அளவில் ஒளிபரப்பப்படுகிறது. குறிப்பாக சீனாவிலும் ஜப்பானிலும் ரஜினிகாந்திற்கு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. ஆனால் அரசியல் பாதை மட்டும் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே அமைந்துவிட்டது. அடுத்த எம்ஜிஆர், என்டிஆர் என்று ரசிகர்கள் தலைமேல் தூக்கி சுமந்த காலங்கள் உண்டு. அவருடைய ஸ்டைலில் வசீகரமான மக்கள் அவர் கையசைத்தால் ஆட்சி பீடத்தில் அமர வைப்போம் என்று சத்தியம் கூட செய்திருந்தனர். 1975 திரையில் நுழைந்த அவர் 1990ஆம் ஆண்டிற்குள் அசுரபலம் அடைந்தார். ஒரு கட்டத்தில் உலக நாயகனை மிஞ்சிய வசூல் நாயகனாக மிளர்ந்தார். அப்போதுதான் அரசியல் ஈடுபாடு அவருக்குள் எட்டி பார்த்தது. 1996 சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரசின் தேர்தல் பரப்புரையாளராகவும் காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் வேட்பாளராகவும் களமிறங்க துணிந்தார். அதற்காக அப்போதைய பிரதமர் PV நரசிம்மராவிடம் சென்று பேசினார். ஆனால் அவர் பிடி கொடுக்கவில்லை. அதற்கு காரணமும் உண்டு. 1991 முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதாவும் ரஜினிகாந்தும் போயஸ் கார்டனில் தான் வசித்து வந்தனர். ஜெயலலிதா முதல்வரானதும் அப்பகுதியே அவரது கைப்பிடிக்குள் அடங்கியது. அதனால் ரஜினிக்கு ஏகபோக இடையூறுகள். அதனால் அவர்களுக்குள் மறைமுகமாக வெறுப்புணர்வு புகைந்து கொண்டிருந்தது. அப்போது அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்தனர். அக்காரணத்தால் தான் காங்கிரஸ் ரஜினியை வரவேற்க மறுத்தது. ரஜினிக்கு PV நரசிம்மராவின் நிராகரிப்பு அவமான சின்னமாக தோன்றியது. 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தமாக கூட்டணிக்கு தனது ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தார். அதே நேரம் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும், சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியுள்ள ஜெயலலிதாவை இனி அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்றும் எதுகை மோனையுடன் சொற்களை விளாசினார். அந்த தேர்தலில்தான் ஜெயலலிதா முதலில் அப்பட்டமான தோல்வியை தழுவினார். டெபாசிட் இழந்தார். அதற்கு ரஜினிகாந்தும் ஒரு முக்கிய காரணம். ஆனால் அதன் பின்னர் பெரிதாக அவர் பேச்சு எடுபடவில்லை. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார். ஆனால் அந்த தேர்தலில் ஜெயலலிதா எழுச்சியுற்று இருந்தார். பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்று முதல்வரானதும் ரஜினிகாந்த் நேரில் சென்று வாழ்த்து கூறினார். இது அவருடைய அரசியல் நிலையாமையை அடிக்கோடிட்டு காட்டியது. தனது சொந்த மாநிலமான கர்நாடகாவிற்கு அடிக்கடி சென்று வந்த ரஜினிகாந்த் வீரப்பனை கொல்ல வேண்டும் என்று அங்கு பேசினார். இது பாமகவினருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. தங்கள் தலைவனை இவ்வாறு கூறலாமா என்று நாலா பக்கமும் கொந்தளித்தனர். பாபா திரைப்படம் வெளியான போது வட மாவட்டங்களில் ஏகபோக கலவரம் ஏற்பட்டது. அதேபோல் காவிரி நீர் பிரச்சினை பூதாகரமாக வெடித்த போது ரஜினிகாந்த் மௌனம் காத்தார். இது அனைவருக்கும் அவர் மீதான வெறுப்பை சம்பாதித்து கொடுத்தது. 2004 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக பாமக கூட்டணி அமைந்தது. திமுகவை ஆதரித்த ரஜினி பாமக ஜெயிக்கவே கூடாது என்று பேசினார். அவரது ரசிகர்களும் ராமதாசுக்கு எதிராக பரப்புரை செய்தனர். ஆனால் அது எடுபடவில்லை. பாமக வரலாற்றில் முதன்முறையாக 6 இடங்களை வென்று அசத்தியது. அப்போது இருந்து தனக்கான பலம் பறிப்போனது என்பதை ரஜினி உணர்ந்து இருந்தார். பிறகு 2014 வரை அரசியல் பள்ளிக்கு விடுமுறை போட்டிருந்தார். அந்த ஆண்டில் மோடி தமிழகம் வந்து ரஜினிகாந்த் வீட்டிற்கே சென்று பேசி வந்தார். அப்போதுதான் மோடி நல்ல நிர்வாகி தலைவர் என்றெல்லாம் ரஜினிகாந்த் சான்றளித்தார்.
ஆனால் பெரிதாக அரசியலில் ஈடுபடவில்லை. ஜெயலலிதாவும் கலைஞரும் மரணித்தவுடன் கம்பை காணாத பாம்பு சீறுவது போல் படுவேகமாய் சீறினார். ஆன்மீக அரசியலுக்கு அறைகூவலிட்டார். தனது ரசிகர் மன்ற பிரதிநிதிகளை அழைத்து அடிக்கடி கூட்டம் நடத்தினார். 2021 நிச்சயம் போட்டியிடுவேன் என்று படங்களில் வருவது போல் மேஜையை வேகமாய் தட்டி கிளர்ச்சி உண்டாக்கினார். தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றினார். கண்ட கனவு பலித்துவிட்டது என ரசிகர்கள் குதூகலித்த போது ஒரு அணுகுண்டை வீசினார். அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனது, அதை கடவுளின் எச்சரிக்கை என்று பகிரங்கமாக தெரிவித்து வருத்தம் தெரிவித்தார். இனி அரசியலுக்கே வரப்போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார். அவர் அரசியலுக்கு வராத போதும் அவருக்கென இருக்கும் குறிப்பிட்ட வாக்குகளை கையகப்படுத்த பாஜக பெரும் முனைப்புடன் 10 ஆண்டு காலமாக முயன்று வருகிறது. அப்படித்தான் இப்போதும் முயற்சிக்கிறது. அமித்ஷாவின் நெருங்கிய நண்பரான அவரை கட்சிக்காக ஒரு குரல் கொடுக்க சொல்லி நிர்பந்தம் செய்கிறது. ஆனால் அவர் மறுத்து கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட தனது ரசிகர்களை பிஜேபிக்கு வாக்களிக்க சொல்லலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் நிலைப்பாட்டை தாண்டி நல்ல தத்துவவாதி, நல்ல நடிகர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.